புதுக்கோட்டை முத்துக்குடாவிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இன்று காலையிலிருந்தே நீங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க, மழையின் தாக்கம் என்னவாக இருக்கிறது புதுக்கோட்டையில அப்படின்னு. இப்ப சுற்றுலா பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் என்ன விதிக்கப்பட்டிருக்கு? திலகவதி, புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தாலும் நம்ம நிற்கக்கூடிய கடலோர பகுதியான முத்துக்குடாவில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவில் அப்துல் கபூர் காட்டும் காட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான முத்துக்குடா. இந்த முத்துக்குடாவில் தான் சுற்றுலா தலம் அமைந்திருக்கு, படகு தளம் அமைந்திருக்கு. கனமழையின் காரணமாக நேற்றே சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதனை கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த ரம்மியமான காட்சிகளை பாருங்க. முத்துக்குடா ரம்மியமான காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு இருக்காரு. இந்த கடலோர பகுதிகளில் முத்துக்குடா மட்டுமல்ல, அரசங்கரை, மீமிசல், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் கனமழை பெஞ்சிட்டு வருது. இப்போ இந்த பகுதி கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட கேட்போம். இப்போ இங்கே எவ்வளவு நாளா மழை பெய்யுது? சுற்றுலா பயணிகள் எப்போ இருந்து தடை பண்ணியிருக்கு? 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சா இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்காரு. நேற்றுல 2 நாளா மழை பெஞ்சு தான் இருக்கு. ஆனால் இப்போ இருக்க அதிகமாக வருது மழை. அதனால என்னோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. திலகவதி, புயலின் நகர்வுகள் நெருங்கி வரக்கூடிய சூழலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கடலோர பகுதிகளிலையும் மழையோட வேகம் அதிகரிச்சிருக்கு. இப்போ அதிக கனமழை பெஞ்சிட்டு வருது நம்ம இந்த பகுதிகளில். ஒட்டுமொத்தமாக கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காலையை விட இப்போ பாதிப்பு இது மழையோட தாக்கம் அதிகரிச்சிருக்கு. அதன் விளைவாகத்தான் இந்த முத்துக்குடா சுற்றுலா தலத்திற்கு வந்து சுற்றுலா பயணிகள் வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவே இங்குள்ள படகு தளம் உள்ளிட்ட சுற்றுலாத்தலம் வெறிச்சோடி காணப்படுகிறது. திலகவதி, முத்துப்பழம்பதி, அந்த பகுதியில சுற்றுலா பயணிகளுக்கு தடை, அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் அங்க இருக்கிறார்களா? அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நேற்று மதியம் முதலே மழை பெய்து வந்த நிலையில், அதாவது மிதமான மழையில தொடங்குச்சு. இரவு கொஞ்சம் பலத்த மழை பெஞ்சிச்சு. இன்று அதிகாலை வரையிலே மிதமான மழை தான் பெஞ்சிச்சு. தற்போதுதான் அந்த கடலோர பகுதிகளில் மழையோட தீவிரம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இப்ப ஏற்கனவே கடலோர பகுதிகளுக்கு பாதுகாக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. 433 நிவாரண முகாம்கள் அமைச்சிருக்காங்க. அதே போல கடலோர பகுதிகளில் 9 பேரிடர் மையங்களையும் வச்சிருக்காங்க. ஒருவேளை கடலோர பகுதிகளில் மழையோட பாதிப்பு அதிகரிச்சு ஊருக்குள்ள வெள்ளம் போகும் பட்சத்துல அந்த மக்களை மீட்டு அந்த பேரிடர் மையங்களில் தங்க வைக்கும் நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிற பகுதிகளை விட கடலோர பகுதிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் மாவட்ட நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு துறை வருவாய் அலுவலர் அளவிலான அரசு துறை அலுவலர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல கடலோர காவல் படையினரும் இது வங்கக்கடல் தான். இந்த கடலோர முழுவதுமே கடலோர காவல் படையினரும் தீவிர கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வர்றாங்க. பேரிடர் மேலாண்மை குழுவினர் வந்திருக்காங்க. தீயணைப்புத்துறையினர் இந்த பகுதியிலும் களத்தில் இருக்காங்க. ஒருவேளை அதிக கனமழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் இப்போ இதே மழை இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த கனமழை இந்த கடல் பகுதியில் பெஞ்சிட்டு வருது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் போக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் வந்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லவும், ஒரு ஆபத்து ஏற்படும் போது பேரிடர் மீட்பு குழுவினர் உடனே அங்கே வருவதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்காங்க. அதற்கான முழு வீச்சில் ஈடுபட்டு வர்றாங்க. நேற்றை விட இப்போ இன்று வந்து இப்போ கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்திருப்பது இந்த மீனவ கிராம மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கஜா புயல் வந்து பெரும் பாதிப்பை சந்தித்த மாவட்டம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த புயலின் காரணமாக தற்போது கடலோர பகுதிகளில் வந்து மழையோட வீரியம் அதிகரிக்க தொடங்கியிருப்பது சற்று அச்சத்தை கடலோர பகுதி மீனவர்கள் கொடுத்திருக்கு. திலகவதி.